இந்த தமிழகத்தில் நடத்தி கொண்டிருக்கிற திமுக அரசு, திரு ஸ்டாலின் தலைமையிலான அரசை தூக்கி எறிகிற, அப்புறப்படுத்துகிற ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. வருகை தந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர்களும், அனைத்து நிர்வாகிகளும் ஒற்றுமையாக இருந்து பணியாற்ற வேண்டும். யார் வேட்பாளர் என்பது நமக்கு முக்கியமில்லை. நம்முடைய நோக்கம், லட்சியம், இந்த அரசு கஞ்சா அரசு, போதை அரசு, மக்கள் விரோத அரசு, ஏழைகளை பற்றி சிந்திக்காத அரசு, இந்த ஸ்டாலின் அரசை தூக்கி எறியப்பட வேண்டும். அது மட்டும்தான் நம்முடைய லட்சியம். மக்களிடம் எடுத்து சொல்லுங்கள், வாக்காளரிடம் எடுத்து சொல்லுங்கள். இந்த அரசனுடைய தவறுகளையும் குறைகளையும், நீ நல்லவனா இருந்தா, உன் ஆட்சி மேல நம்பிக்கை இருந்திருந்தா நீ 5000 கொடுக்குற? யார் வீட்டுக்கு காசு கொடுக்குற? யார் வீட்டு காசு கொடுக்குற? நம்ம பணத்தை எடுத்து நம்ம கிட்டே ஓட்டு கேட்குற. நீ யோகியமா இருந்ததா என்ன பண்ணிருக்கணும்? அந்த 28 மாசம் தரல பாரு பணம், அதை நீ கொடுத்துட்டீனா நீ நல்லவன், யோகியவன். அதை கொடுக்க மாட்டாராம், அடுத்த மாச காசு இப்ப கொடுப்பாராம். எப்படியெல்லாம் இந்த அரசு ஏமாற்றுகிறது. தினந்தோறும் வசனம், கவிதை. சொன்னார் கனவு காணும், அவர் சொல்றார் அப்துல் கலாம் கனவு காணுங்க சொன்னார். இவர் அதை விட ஒரு படி மேல போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்க கனவை சொல்லுங்க. இவர் நிறைவேற்ற. ஆமா, எனக்கு நயன்தாரா போகணும். இவர் கனவை நிறைவேற்றுறா? கேப்பா, நயன்தாரா எனக்கு கல்யாணம் பண்ணி கேப்பா, நிறைவேற்றுவாரா? முக்கியமான கண்டென்ட் போய் தட்டி விடுறியா? அது எப்ப கேக்குறாரு? ஆட்சி போயிடுச்சு, ஆட்சி போயிடுச்சு. அப்ப சொல்றாரு உங்க கனவை சொல்லுங்க, நான் நிறைவேற்றுறேன். 5 வருஷம் என்ன பண்ணாருன்னு தெரியல. 5 வருஷம் என்ன செய்திருந்தாருன்னு தெரியல. 5 வருஷம் என்ன பண்ணாரு? நடக்கிறாரு, ரன்னிங் போறாரு, சைக்கிள் ஓட்டுறாரு, பைக் ஓட்டுறாரு, கார் ஓட்டுறாரு. இன்னும் ராக்கெட் தான் ஓட்டல. இப்ப அமிச்சிடலாம், ஒரே வழியா ராக்கெட்ல அமிச்சிடலாம். அதோடு திரும்பி வரக்கூடாது, வரக்கூடாது. எப்படியெல்லாம் இந்த அரசு ஏமாற்றுகிறது. தினந்தோறும் வசனம், கவிதை. சொன்னார் கனவு காணும், அவர் சொல்றார் அப்துல் கலாம் கனவு காணுங்க சொன்னார். இவர் அதை விட ஒரு படி மேல போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்க கனவை சொல்லுங்க. இவர் நிறைவேற்ற. ஆமா, எனக்கு நயன்தாரா போகணும். இவர் கனவு நிறைவேற்றுறா? கேப்பா, நயன்தாரா எனக்கு கல்யாணம் பண்ணி கேப்பா, கனவு நிறைவேற்றுவாரா? முக்கியமான கண்டென்ட் போய் தட்டி விடுறியா? அது எப்ப கேக்குறாரு? ஆட்சி போயிடுச்சு, ஆட்சி போயிடுச்சு. அப்ப சொல்றாரு உங்க கனவை சொல்லுங்க, நான் நிறைவேற்றுறேன். தமிழக முதல்வரின் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற திட்டத்தை குறிப்பிட்டு CV சண்முகம் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்த அந்த காட்சியை பார்த்தோம். பிரபல நடிகை பெயரை குறிப்பிட்டு அவர் வேண்டுமென்றால் முதல்வர் கொடுப்பாரா என CV சண்முகம் சர்ச்சையாக பேசியிருக்கிறார். விழுப்புரத்தில் நடைபெற்ற NDA ஆர்ப்பாட்டத்தில் CV சண்முகம் சர்ச்சை பேசியிருக்கிறார். தமிழகம் முழுவதும் NDA கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் திமுக ஆட்சியில் விமர்சனம் செய்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் NDA கூட்டணி கட்சிகள். இந்த சூழலில் CV சண்முகம் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்கிறார். தமிழக முதல்வரின் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற திட்டத்தை குறிப்பிட்டு சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்கிறார்.